Join us on the Vani PMA channel for the latest in travel and world news. தஞ்சாவூர் அரண்மனையில் உள்ள முன்பகுதியை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம். உள்ளே போனீங்கன்னா அதே மாதிரி சிலைகள் தாங்க எல்லா பக்கமே இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பார்த்துட்ருக்க அப்படியே அங்கங்கே பார்த்தீங்கன்னா அழகாக எல்லா பக்கமே அது தெய்வ சிலைகள்லாம் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போனீங்கன்னு வைங்களேன், அங்கே தாங்க ஆச்சரியமே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன தூணுகளாக இருக்கும். அதே மாதிரி எந்த சைடு பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா, அந்த காலத்தில எந்த ஒரு வசதியும் இல்லாத காலத்தில எப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க? அப்படிங்கிற ஆச்சரியம் வந்து நமக்கு தோணிட்டே இருக்கு. ஏன்னா, அப்போ வந்து 2 மாடி கட்டடம் கட்டுறது பெரிய விஷயம் இல்லையா? அதே மாரி தூணுகள்லாம் பார்த்தீங்கன்னா, சாதாரண தூணே இல்லைங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, தூணு வந்து ஒரு 10 வருஷத்திலே வந்து சிதைஞ்சிருது. ஆனா, இத்தன ஆண்டு காலமும் வந்து இங்க இருக்கிற தூணுகள்லாம் வந்து இன்னும் அப்படியே இருக்குதுன்னு சொன்னா, அது வந்து நம்புற மாரியே இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணி வச்சிருக்கிறாங்க. எப்ப எதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அப்படியே மேல வந்தோம்னு வைங்க, எங்கே பார்த்தாலும் அங்கங்க அப்படியே சித்திரங்கள் வந்து மேலேயே வந்து சீலிங்லயே வரைச்சு வச்சிருப்பாங்க. அதை பார்க்கலாம். அதேமாரி ரூமுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வளைவு வளைவா பழைய காலத்து அந்த கோயில் மாரி உள்ள போம்போது அரண்மனையே வந்து இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆச்சரியத்த உருவாக்கும். அந்த மாரி ஒரு இடம் தாங்க இந்த இடம். சரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லாம் சுத்தி பார்க்கும்போது, இங்க வந்து பெரிய ஒரு மணிக்கூண்டு ஒண்ணு இருக்குங்க. இந்த மணிக்கூண்டு வந்து மணி அடிச்சதுன்னா எச்சரிக்கை அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்களாமா. அதனால வந்து அந்த மணிக்கூண்டு இருக்கு. அதையும் பார்க்கலாம். அத பார்த்து முடிச்சுட்டு, சோழரோட வெங்கல சிலைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது இங்க தான் இருக்கு. அதையும் பார்த்து முடிச்சுட்டு, அப்படியே சைடெல்லாம் பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்குங்க. இங்க வந்து இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. பெரிய ஒரு திமிங்கலத்தோட எலும்ப கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே வந்து திமிங்கலம்னு சொல்லிட்டு கடல்ல தான் நான் கேள்விப்பட்டுருக்கிறேன். அவ்வளோ பெரிய திமிங்கலம் வந்து எப்படி இவங்களுக்கு கிடைச்சது? இந்த எலும்பு எப்படி கிடைச்சது? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியம். அந்த காலங்கள்ல அதோட அந்த இதெல்லாம் வந்து எலும்பெல்லாம் வந்து சேகரிச்சு இங்க கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. வர்றவங்க வந்து பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழ அதுக்கு உண்டான விளக்கத்தையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சுட்டு, கட்டடத்துக்கு மேல வந்தோம். அங்க தாங்க ஆச்சரியம் அதோட இருந்தது. இந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா, அப்படியே இன்னும் வந்து அப்படியே பழமை மாறாம இருக்குதுங்க. இதுக்கு வந்து வண்ணம் பூசி வச்சா இன்னும் பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன மண்டபங்கள் இதெல்லாம் இருக்கு. அத பார்த்து முடிச்சுட்டு கீழ வந்தோம்னா, அதுக்கு உண்டான அடையாளங்கள்லாம் என்னென்னவெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் நீங்க இங்க பார்க்கலாம். இந்த தஞ்சாவூர் அரண்மனைக்கு வந்தீங்கன்னா, பழைய காலத்து விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நெறைய தெரிஞ்சுக்கிடலாம். மன்னர்கள பத்தி தெரிஞ்சுக்கிடலாம். இந்த தஞ்சாவூரினுடைய வரலாற பத்தி தெரிஞ்சுக்கிடலாம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அப்படியே இந்த சைடு போனீங்கன்னா, தஞ்சாவூர் மியூசியம்னு ஒண்ணு இருக்குங்க. அதுக்குள்ள போயி நீங்க ஏதாவது வாங்குறன்னா வாங்கிக்கலாம். இங்க வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இதெல்லாம் இருக்கும். அதுமாரி பாய்கள்ல வர்ணம் பூசி வச்சிருப்பாங்க. தஞ்சாவூர்னாலே கலைக்கு வந்து உருத்தான ஊரு. இங்க வந்து கலை தான் அதிகமா இருக்கும். இந்த கலைய தான் இங்க இருக்கிறவங்க அதிகமா நேசிப்பாங்க. அந்த மாரி உள்ள ஊர் தாங்க. அந்த காலங்கள்ல தஞ்சாவூர்னாலே கலைக்கு சொந்தமான ஊருன்னு சொல்லுவாங்க. அத வந்து இந்த மியூசியம் வந்து உறுதிப்படுத்தியிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள தான் வந்து எல்லா விதமான மியூசியமும் உள்ள பொருட்கள்லாம் இங்க இருக்குதுங்க. நம்ம வந்து பார்க்காத பொருள்லாம் இதுக்குள்ள பார்க்கலாம். ஏதாவது பளிங்கு முதல் சோழி வர இங்க இருக்கு. அதே மாரி எந்த இடத்துல பார்த்தாலும் பொம்மைகள் தான் இருக்கும். அதே மாரி வரைஞ்சிருப்பாங்க, செதுக்கியிருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க வேணும்னா காசு குடுத்து வாங்கிக்கலாங்க. இல்ல நீ எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்புட்ன்னா, சுத்தி பார்த்துட்டு அப்படியே வரலாங்க. அதனால தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா, இந்த மாரி இடத்தெல்லாம் வந்து கண்டிப்பா போய் பாருங்க. பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தஞ்சாவூரோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தஞ்சாவூர்ல வந்து பழங்காலங்கள் வந்து எப்படி இருந்தாங்க தஞ்சாவூர் மக்கள், தஞ்சாவூர் எவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஊரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து தத்துவம் வாய்ந்த ஊரா வந்து இது இருக்கு. ஆனா, கலைக்கு சொந்தமான ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா, அது தஞ்சாவூருங்க அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம் வந்து இந்த மியூசியம் வந்து எடுத்து காட்டுங்க.